சிறைங்கிற திரைப்படம் கடந்த 25ஆம் தேதி டிசம்பர் 25 2025ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஆகப்போகுது. நாம் நேற்று தான் அந்த படத்தை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. படம் பார்த்தோம். அதனோட அனுபவங்களை அல்லது என்னோட சொந்த அனுபவங்களையும் சேர்த்து உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் இந்த ரிவ்யூன்னு கூட சொல்ல முடியாது. சில என்னோட அனுபவங்களை அந்த படத்தோட டைட்டிலோடு சேர்த்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன். படத்தை பற்றி ஒரு 2 விஷயம் சொல்லிடுறேன். படத்தோட ஓப்பனிங்லே வந்து 2003 காலகட்டங்களில் நடக்கிற மாதிரி அந்த கதையை காட்டுறாங்க. வேலூர் பகுதியில் அப்படின்ன உடனே எனக்கு பார்க்க கொஞ்சம் குஷி ஆகிடுச்சு. என்னடா இது, நம்ம ஊர் பக்கம் வந்து பெருசாக படமே வராது, நம்ம ஊரை காட்டுற மாதிரி எந்த படமும் வர்றதே இல்லை. தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டிங்கனாலே பெரும்பாலும் தென் மாவட்டங்களை மையப்படுத்தின திரைப்படங்களாக அந்த பகுதியோட பழக்க வழக்கங்களை காட்டுற மாதிரியான திரைப்படங்களாக இருக்கும். ஏன்னா பெரும்பாலான இயக்குநர்கள் வந்து இந்த தென் மாவட்டங்களை சார்ந்து இருக்கிறதுனால அந்த பகுதி அந்த காட்சிகள் கூட தென் மாவட்டங்களாக தான் இருக்கும். வட மாவட்டங்கள் வேலூர் பெருசாக வராது. வேலூருங்கிற பேர் அந்த திரைப்படத்தில் பார்க்கும்போது ஒரு சின்ன குஷி. ஓகே, வேலூரை மையப்படுத்தி ஏதோ கதை இருக்க போகுது, வேலூரை சுற்றி தான் இந்த திரைப்படம் இயங்க போகுது, அந்த பேச்சு, அந்த பழக்க வழக்கம், அந்த மொழி நடை இதெல்லாம் காட்ட போகிறாங்க அப்படின்னு. ஏன் நான் மொழி நடை அப்படிங்கிறேன்னா, இப்போ பொதுவாக வந்து சென்னையோட மொழியை அந்த ஸ்லாங்கை வந்து எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க. என்னம்மா ஊட்டாண்ட வந்துட்டியா, இட்டுன்னு போனியா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏதோ கார்னர் பண்ணி சென்னையோட இந்த பூர்வீக குடிகள் பேசுகிற மொழியை வந்து எல்லாரும் ஒரு மாதிரி கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாக்கக்கூடிய வழக்கம் வந்து இன்ன வரைக்கும் இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட சென்னை மொழியை ஒத்தது தான் வேலூரோட மொழியும் கூட, அந்த ஸ்லாங்கும் கூட. ஒருவேளை தொடர்புகள் வந்து ரொம்ப பக்கத்திலே இருந்ததுனால, ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தில் வேலூருக்கும் சென்னைக்குமான இடைவெளி இருந்ததுனால போக்குவரத்து சிரமமாக இருந்த அந்த காலகட்டத்தில் கூட கொஞ்சம் ஈஸியாக போயிட்டு வந்துட்டு இருந்த காலகட்டமாக இது இருந்திருக்கலாம். அங்கே பழக்க வழக்கம் ரொம்ப இது தொடர்பு கொண்ட நகரமாக வேலூரும் சென்னையும் இருந்திருக்கலாம். அதனால் கிட்டத்தட்ட 2 மொழியுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நாங்கள் வேலூர்லேயும் வீட்டுக்கு வந்துட்டியா அப்படிங்கிறத காட்டிலும் வீட்டுக்கு வந்துட்டியா அப்படிம்போம், என்ன வந்துட்டானா அப்படிம்போம், போயிட்டானா அப்படிம்போம். ரொம்ப இயல்பாக தான் இருக்கும். அதை நம்ம எடுத்து சொல்லும்போது வேணால் கொஞ்சம் வித்தியாசமாக உணரலாம், பேசும்போது இயல்பாக தான் இருக்கும். ஆக சென்னை மொழியும் வேலூர் அந்த உச்சரிப்பும் வந்து அந்த மொழி நடையும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் அந்த படத்தில் காட்ட போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அது என்டையர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வேலூரில் தொடங்கி அது சிவகங்கை வரைக்கும் போய் வேறு மாதிரி இருந்துச்சு. பட்டு படம் வந்து ரொம்ப ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்குதுன்னே சொல்லலாம். அதுக்கடுத்து இன்னும் குறிப்பிட்டு நம்ம முழுமையாக பேசுறதுக்கு முன்னாடி இந்த 2 விஷயத்தை பதிவு பண்ணணும்னு நினச்சோம். 2வது விஷயமா அப்துல் ரவூஃப் அப்படிங்கிற அந்த பேர் ரொம்ப அழுத்தமான வசனமாக அப்துல் ரவூஃப் அப்படிங்கிற அந்த பேரே வைக்கப்பட்டிருந்துச்சு. காவல்துறை அதிகாரி கேட்பார், அப்துல் ரவூஃபுங்கிற பேரை மீதி காவலர்கள்கிட்ட கேட்பார், வேறு எங்கேயாவது இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு கேட்பார். ஏன்னா அந்த குற்றவாளி அப்துல் ரவூஃப் அப்படிங்கும்போது அந்த காவலர்கள் வந்து யாருமே இல்லை, கேள்விப்பட்டது இல்லை நாங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் வரும். ஏன்னா அப்துல் ரவூஃபுங்கிறதுனாலே அந்த காவலர்களும் சுட்டு கொல்லக்கூடிய அளவுக்கு பயங்கரவாதியாக அந்த நபரை கருதுவாங்க. அதனால் இந்த காவலர் வந்து நானும் முஸ்லீம் தான், அப்துல் ரவூஃபுங்கிற பேரை நீங்கள் வேறு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இது வரைக்கும் அப்படின்னு அது ஒரு காட்சி வரும். அதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சுவாரஸ்யம் குறையும். படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். இதில் எந்த காட்சியும் பெருசாக எலாபரேட் பண்ணி என்னால் சொல்ல முடியாது. அப்படி ஒரு வசனம் வரும். அதுக்கு அவங்க தெரியாதன்னதுனே இந்த அதிகாரி சொல்வார், ஈழத்தமிழர்களுக்காக முதல் முறையாக தீக்குளித்து செத்து போன ஈகியரான தியாகியோட ஒரு தமிழனோட பேர் தான் அப்துல் ரவூஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். அதுவும் குறிப்பாக தியாகியான அப்துல் ரவூஃபுங்கிறது தீக்குளிச்சு தன் உயிரை தியாகம் பண்ண முதல் தமிழனோட பேர் அப்படின்னு சொல்லி அழுத்தமாக சீமான செருப்பை கொண்டு அடித்த ஒரு வசனமாக அந்த வசனம் இருந்துச்சு. ஏன்னா முஸ்லீம்கள் எல்லாம் சாத்தானின் பிள்ளைகள், பார்ப்பனர்களை தமிழர்களாக ஏற்றுக்குவோம், இஸ்லாமியர்களை தமிழர்களாக ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு இஸ்லாமியர்களை சாத்தான்களின் பிள்ளைன்னு சொல்லிட்டு தந்தை பெரியாருக்கு எதிராக இஸ்லாமிய இளைஞர்களையே பைத்தியங்களையே மேடை ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு இனத்துரோகி சீமான செருப்பை சாணியில் முக்கி அடித்த மாதிரியான ஒரு சாதாரண வசனமாக அந்த வசனத்தை வச்சுருந்தாங்க. மிக அருமையாக அந்த வசனம் இருந்துச்சு. ரொம்ப குறிப்பாக இந்த 2 விஷயத்த சொல்லி நான் இந்த விமர்சனத்துக்குள்ளே இல்லை இந்த பதிவுக்குள்ளே போகணுன்னு நினச்சேன். இந்த படம் ஒரு இஸ்லாமிய கைதியை கையாளுற விதத்தை ஒரு மாதிரி காட்சிப்படுத்தியிருக்கோம். இதை தொடர்ந்து இந்த விமர்சனத்தை பேசணும்னு நினைக்கும் போது எனக்கு என்னோடய சொந்த அனுபவம் வந்து நினைவுக்கு வந்துச்சு. அதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். என்ன அதுன்னா,
நானும் கூட இஸ்லாமியர்களை வந்து காவல்துறை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறதோ, இல்லை இந்த பொதுமக்கள் வெகுசனம் வந்து ஒரு மாதிரி பார்க்குது, இல்லை அவங்க நிறைய சிக்கல்களை எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் என்ன நினச்சிட்ருப்பேன், ஏதோ சென்னை மாதிரியான நகரங்களில் அவங்களுக்கு நெருக்கடி இருக்கும், இல்லை வேறு ஏதாவது மாவட்டங்களில் அவங்களுக்கு நெருக்கடி இருக்கும், நம்ம சுற்றி நாம் வாழ்கிற இடங்கள்லாம் எல்லாம் சாதாரணமாக தானே இருக்கும், அவங்களுக்கு போய் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான புரிதலில் தான் இருந்தேன். ஆனால் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, திருப்பதிக்கு போகிறோம் நாங்கள். ஏன்டா நீ தான் பெரியார் கொள்கை பேசுவியே, கடவுள் மறுப்பு பேசுவியன்னா, நாம் கடவுள் மறுப்பாளர் தான். ஆனால் நம்ம கூட இருக்கிற எல்லாரையுமே அப்படி நம்ம எதிர்பார்க்க முடியுமா? இந்த சமூகத்தில் தான் நம்ம இணைஞ்சு வாழ முடியும். அப்படி ஒரு சூழலில் திருப்பதிக்கு போக வேண்டிய ஒரு திருப்பதிக்கு போகிறோம். திருப்பதிக்கு எப்படி போகிறோம் அப்படின்னா, ஒரு இஸ்லாமியர் தெரிஞ்சவர் மூலமாக ஒரு இஸ்லாமிய நண்பரோட வாகனத்தை ஒரு டீசல் போட்டுக்கிட்டு இல்லை குறைச்ச வாடகையில் கொடுத்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி அவரோட பழக்கத்தினால அந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். அது இஸ்லாமியரோட வண்டி. அந்த இஸ்லாமியரோட வண்டியில் அவரோட மனைவியோட பேர் வந்து எழுதியிருக்காங்க. திருப்பதிக்கு அந்த கீழ் திருப்பதின்னு சொல்லுவாங்க இல்லையா, என்ட்ரன்ஸில் போகும்போது செக் பண்ணியெல்லாம் அனுப்புவாங்க இல்லையா, அங்கே வாகனத்தை நிற்க வச்சுட்டு எல்லா பெட்டியெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. வண்டியை வெளியே விடல. ஏன் அனுமதிக்கலை அப்படின்னு கேட்கும்போது, வண்டியில் இஸ்லாமிய பேர் எழுதியிருக்கு, அதனால் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பல வாக்குவாதம் நடக்குது. நாங்கள் சாமி கும்பிட வந்திருக்கோம் அப்படி இப்படின்னு எல்லா குடும்பத்தாரெலாம் வாக்குவாதம் பண்ணுறாங்க. இருந்தாலும் இல்லை, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், பாதுகாப்பு காரணம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை சுரண்டி எடுத்தால் தான் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமியரோட வண்டி தெரிஞ்சவங்க குறைஞ்ச வாடகைக்கோ ஒரு சலுகை கிடைக்கும்னோ வாங்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த வண்டி அவரோட வண்டியில் அவரோட மனைவி பேரை உருது மொழியில் எழுதியிருக்கு. அதனால் அந்த பேரை அழிச்சா தான் நாங்கள் இந்த வண்டியை அலோவ் பண்ணுவோம், இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு அங்கே இருக்கிற நிர்வாகம் சொல்லுது. நாங்கள் என்ன பேசினாலும் அலோவ் பண்ணல. இறுதியாக அந்த வண்டியில் உள்ள அந்த இஸ்லாமியரோட மனைவி பேரை அழித்து சுரண்டி எடுத்த பிறகு தான் வண்டி அலோவ் பண்ணாங்க. நீங்கள் திருப்பதியை பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு குட்டி பார்ப்பன நாடு மாதிரி இருக்கும், பார்ப்பனர்களுக்கான தேசம் மாதிரி இருக்கும். அங்கே போனீங்கன்னா நீங்கள் ஏதோ அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே வாழ்கிறீங்க, நீங்கள் இந்த நாட்டோட சகல உரிமைகளும் பெற்ற ஒரு குடிமகன் மாதிரியே உங்களுக்கு உணரவே முடியாது. நீங்கள் ஏதோ அந்த பக்தி முத்தி போன சுயநினைவற்ற தன்மையில் அங்கே போய் உருண்டுக்கிட்டு பிறண்டுக்கிட்டு கோவிந்தா கோவிந்தான்னு இருக்கிறதுனால உங்களுக்கு பெரும்பாலானோர் உணர்ந்திருப்பீங்க. அங்கே நீங்கள் ஒரு சுதந்திரமான மனிதனாக உங்களால் உணரவே முடியாது. ஒரு பார்ப்பன தீவுக்குள்ளே ஒரு பார்ப்பன தேசத்துக்குள்ளே போனால் எப்படி அங்கே ஆதிக்கம் இருக்குமோ அத்தனை ஆதிக்கத்தையும் நீங்கள் ரொம்ப இயல்பாக அங்கே உணரலாம். உங்களால் ஒரு சுதந்திரமாக எதையுமே அங்கே இது பண்ண முடியாது, எதையுமே கேள்வி கேட்க முடியாது, எதையுமே எதிர்த்து பேச முடியாது, எந்த உரிமையும் கோர முடியாது. அங்கே போய் ஏண்டா இங்கே இந்த தப்பு நடக்குது, ஏன் இங்கே இவ்வளோ நேரம் நிற்க வைக்கிற, ஏன் இதை ஜாஸ்தியாக வைக்கிற, இந்த மாதிரி இயல்பாக ஒரு சுற்றுலா தலத்தில் நடக்கும்ல, அந்த எதுவுமே நடக்காது. அது ஒரு பார்ப்பன தேசமாக தான் இருக்கும். அதே போல் இங்கே பேர் அழிச்சிட்டு தான் அனுமதிக்கணும் அப்படின்றது எவ்வளோ பெரிய பயங்கரவாத மனநிலையாக இருக்குது பாருங்கள். இஸ்லாமியர் பேரை இருந்தாலே அந்த மலைக்குள்ளே அனுமதிக்கக்கூடாதா? இங்கே பெரும்பாலும் இயற்கை வளங்களும் மலைகளும் வந்து இந்துத்துவ மயப்படுத்தப்பட்டதா அல்லது இந்துக்கள்னு சொல்லப்படுறவங்களோட கோயில்கள் நிறைந்த இடமா பெரும்பாலான மலைகள் வந்து இடம்பெற்றிருக்கு, காடுகள் இடம்பெற்றிருக்கு. இயற்கை வளங்கள் நிறைந்த இடம் வந்து திருப்பதியாக இருக்கட்டும், இன்னும் திருப்பதி போன்ற பல இடங்கள் வந்து பெரும்பாலான மலைகள் வந்து இந்துத்துவ கோயில்கள் வந்து நிறுவப்பட்டிருக்கு. அது சபரிமலையாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்குது. ஆக அந்த இடத்துல இவங்களை மட்டும்தான் அனுமதிப்போம், இவங்க பேர் இருந்தால் கூட அனுமதிக்க மாட்டோம், இஸ்லாமியராக இருந்தால் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய சட்டவிரோதமான செயல். ஒரு இந்திய குடிமகனாக இருக்கிற எவருக்கும் எந்த இடத்துலையும் போய் பார்க்க சுற்றி பார்க்க போயிட்டு வர எல்லா உரிமையும் உண்டு அரசியலமைப்பின் படி. அது மட்டும் இல்லாமல் நீ இந்து கோவில் அங்கே நிறுவிட்ட அப்படிங்கிற காரணத்தினாலேயே ஒரு இஸ்லாமியர் அங்கே அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான மனநிலை? அவங்க இந்த நாட்டோட குடிமகன் தானே, அது அவங்க பக்தியோடு போகிறாங்களோ பக்தி இல்லாமல் போகிறாங்களோ ஒரு சுற்றுலா தலமாக கருதி போகட்டும். அந்த மலை வளத்தை அந்த இடத்த சுற்றி பார்க்க அந்த இயற்கையை அனுபவிக்கிற உரிமை அவங்களுக்கு உண்டா இல்லையா? உடனே எவனாவது தூக்கிட்டு வருவான், எத்தனை கிறிஸ்துவர்கள் வந்து மலையை ஆக்கிரமிச்சிருக்காங்க தெரியுமா, எத்தனை இஸ்லாமியர்கள் வந்து மலையை ஆக்கிரமிச்சிருக்காங்க தெரியுமா, நீ நினைக்கிற இந்த செகண்ட்லேருந்து நீ போகிற தெருவிலேருந்து நீ பயணிக்கிற எல்லா இடத்துலையும் சுற்றியும் முற்றியும் பாரு, எத்தனை கோவில்கள் மலையில் இருக்குது, எத்தனை தர்காக்களோ எத்தனை மசூதிகளோ தேவாலயங்களோ மலையை ஆக்கிரமித்து காடுகளை ஆக்கிரமித்து இருக்குது அப்படிங்கிறத கவனி. அப்படி ரெண்டுக்குமான வித்தியாசம் என்னன்னு கவனிக்க ஆரம்பி, அப்புறம் உனக்கு உண்மை புரியும். யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை அப்படி இருக்குது நீ உன் மனநிலைக்கு அப்படி விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே கூட அங்கே போகக்கூடாது அப்படின்னு தர்காக்கள் சொல்லுதா?
அந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுதா? இப்படியான கட்டுப்பாடுகளை தர்காக்கள் விதிக்குதா? தேவாலயங்கள் விதிக்குதா? ஆனால் இயற்கை வளங்கள் அனைத்து குடிமகனுக்கும் சொந்தமான ஒரு நாட்டில் இந்த மதத்தினவர் இங்கே வரலாம், இந்த மதத்தினவர் இங்கே வரக்கூடாது, எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும், எங்கள் ஆதிக்கம் தான் இருக்கும் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட பயங்கரவாத மனநிலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. நம்ம எல்லாருமே இயல்பாக கடந்துட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சமூகத்தை குற்றவாளியாக பயங்கரவாதியாக நாமளும் சேர்த்து அவனுங்களோட சேர்த்து அவனுங்க அப்படி ஒரு கருத்து பரவல் செய்கிறத எதிர்க்காமல் போகிறதுனால நாமளும் அப்படியான கருத்தை அங்கீகரிச்சுட்டு நகர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது மட்டும் திருப்பதியில் போய் இப்படி நடந்துச்சு, இது மட்டுமா நம்ம அனுபவம் அப்படின்னா கிடையாது. நான் சொன்னல, இதெல்லாம் எங்கேயோ இஸ்லாமியர்கள் எல்லாம் இந்த மாதிரி பார்க்கறது, இந்த மாதிரி கொடுமைகள்லாம் வேற எங்கேயோ நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்ல. அதே என் சொந்த ஊர் குடியாத்தத்திலே கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு பிரியாணி செய்ய பாய்களை கேட்குறோம். அவங்க கூட பேசி வச்சுருக்கோம், ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து நிறைய பேருக்கு செய்யணும் அப்படிங்கிறதுனால இரவே வந்துடுங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு பொருட்கள்லாம் கொண்டு வந்துட்டிங்கன்னா சொல்லுங்கள், ஒரு 10 மணிக்குள்ளே வரணுன்னா வந்துடுவோம், அதுக்கு மேலெலாம் வர முடியாது, இல்லைனா மறுநாள் காலையில் தான் வருவோம் அப்படின்னாங்க. ஏன் என்ன பஸ்ஸெல்லாம் தான் இருக்குல்ல, எல்லா டைமும் வரலாம்ல, இல்லை வண்டி இருக்குல்ல, இல்லை வண்டி ஏதாவது ஏற்பாடு பண்ணுமா என்ன ஏதுன்னு கேட்கும்போது, அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள் லேட் நைட்டில் வந்தோம்னா எங்களை தேவையில்லாமல் போலீஸ் தொந்தரவு பண்ணுவாங்க, எங்கே போகிறேன்னு கேட்பாங்க, எதுக்கு கத்தின்னு கேட்பாங்க, எதுக்கு கரண்டின்னு கேட்பாங்க, இல்லை சமைக்கிற மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு போய் வேறு ஏதாவது பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க, எங்களை நோண்டி நொங்கெடுத்து சாவடிச்சிருவாங்க, போலீஸ்காரங்களை மீறி நாங்கள் நடமாடுறதுங்கிறது மிட் நைட்டில் சாத்தியமே இல்லை, அதனால் ஒன்று வர்றதுனா ஒரு 10 மணிக்குள்ளே வரணுன்னா வரோம், இல்லைனா விடிய காலம் வரோம், இல்லை காலையில் ஒரு 5 மணிக்கு மேலே வரோம், அந்த மாதிரி சொன்னாங்க. எனக்கு அப்போ தான் என்னடா இது நம்ம எங்கெங்கேயோ நடக்குது, நம்ம அந்த சாதியை நம்ம நினச்சிட்ருப்போம்ல, இந்த நாமெல்லாம் நம்ம சாதியை பார்க்குறதில்ல, நம்மக்கிட்டலாம் சாதியே இல்லை அப்படின்னு நினச்சிட்ருப்போம்ல, அதெல்லாம் வேறு எங்கேயோ நம்மக்கிட்டலாம் இல்லை அப்படின்னு நினச்சிட்ருப்போம்ல. அந்த மாதிரி இஸ்லாமியர்கள் மீதான கொடுமை வந்து வேறு எங்கெங்கேயோ நடக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது, நீ அந்த உலகத்தில் தான், அங்கே தான், உன்னை சுற்றி தான், உங்ககிட்டயே தான் நடந்துக்கிட்டு இருக்கு, நீயும் கண்ணும் காணாமல் தான் போய்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு அந்த விஷயம்லாம். அது ஒரு உலகத்தை அப்போ தான் நமக்கு அது வேறு வேறு விதமான பார்வையெல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுது. ஏன் இது புரியாமையே இருக்குது அப்படின்னா, இங்கே பல்வேறு விதமான உலகம் வந்து நமக்குள்ள இந்த இந்திய கட்டமைப்பு வந்து கொடுக்குது. ஒன்று சேரி அமைப்பாக இருக்கும், இன்னொன்று இஸ்லாமியர்கள் தனித்து இஸ்லாமியர்களோ அல்லது சிறுபான்மையினர் கிறிஸ்தவர்களோ தனித்து வாழக்கூடிய அது ஒரு ஊர் கட்டமைப்பாக இருக்கும். இன்னொன்று ஓபிசிக்கள் வாழ்கிற ஊரோட கட்டமைப்பு, இன்னொன்று அக்ரகாரம், இன்னொன்று பனியா மார்வாடி சேட்டு கும்பல் தனியாக வாழ்கிற ஒரு இது. நீங்கள் இத்தனை படிநிலையாக இத்தனை வகையாக இந்த மக்களோட வாழ்விடம் வந்து பிரிஞ்சு கிடக்கும்போது வந்து நம்மளால் சில இடங்களில் அந்த ஒடுக்குமுறை யார் ஒடுக்குறானோ அவனுக்கு அங்கே நம்ம ஒடுக்குறோன்னு தெரியுது, இல்லை அது ஒரு உரிமையாக நினச்சி பண்ணுறான், அங்கே அப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு தெரியுதுன்னு வச்சுக்கங்களேன். இஸ்லாமியர்கள் மாதிரியான பிரச்சனை வந்து ஒரு பாதுகாப்பின்மை காரணமாக, இல்லை அவங்களுக்கு இருக்கிற அச்சுறுத்தல் காரணமாக ஒரு இடத்துல சேர்ந்து வாழும்போது அவங்களோட பிரச்சனைகள் வந்து நம்மளால் உணர முடியாமையே போயிடுது. இது அவங்களா விரும்பி அந்த மாதிரி ஒரு தனித்த ஒரு சூழலில் வாழ வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுதா அப்படின்னா கிடையாது. இப்போ சேரிகளை எப்படி நாம் பிரித்து வைத்திருக்கோமோ, அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கோமோ, அதே போல தான் கிட்டத்தட்ட சேரிகளோட வாழ்விடமாக தான் அந்த மாதிரியான வாழ்க்கை சூழல் தான், புற சூழல் தான் இஸ்லாமியர்களோட வாழ்வியலும் இருக்கும். சிறுபான்மையினரோட அந்த வாழ்வியலும் சூழலும் இருக்கும். அவங்களோட ஊர் கட்டமைப்பும் அதே போல தான் இருக்கும். சேரிகள் எந்த மாதிரி இருக்கோ அதே போல தான் இஸ்லாமியர்கள் வாழ்விடமும் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சேரிகளில் தான் இஸ்லாமியர்களும் சேர்ந்து வாழ்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். இந்த மாதிரி தான் அவங்களோட கட்டமைப்பு ஊர் வந்து பெரிய வித்தியாசமெல்லாம் இருக்காது. சிறுபான்மையினர்கள் பலர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஊர், அதுக்கப்புறம் அக்ரஹாரம். அக்ரகாரத்துக்கும் ஊருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். அக்ரகாரத்துக்கும் சேரிக்கும் ஏணி வச்சா கூட எட்ட முடியாத மாதிரியான வித்தியாசம் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஊருக்கே அந்த மாதிரியான வித்தியாசம் இருக்கும். அதே போல் பெரிய அளவு வித்தியாசம் இல்லை அப்படின்னாலும் கூட அக்ரகாரமும் மார்வாடி பனியா கும்பலும் தனியான வாழ்விடத்தை மேற்கொள்ளும். இதில் என்ன நம்ம கவனிக்கணும்னா, சேரியையும் இஸ்லாமியர்களையும் அச்சுறுத்தலின் காரணமாக நாம் அவங்கள ஒதுக்கி வச்சுருக்கோம், விலக்கி வச்சுருக்கோம். ஒடுக்குமுறை காரணமாக அவங்க ஒரு இடத்துல ஓரங்கட்டப்பட்டிருக்காங்க. தலித் மக்கள் ஒரு விதமான ஒடுக்குமுறை அனுபவிக்கிறாங்க. அதனினும் மேலாக இஸ்லாமியர்கள், சிறுபான்மையினர்கள் வந்து வேறு விதமான ஒடுக்குமுறைகளை அனுபவிக்கிறாங்க. ஆனால் இந்த ஒட்டுமொத்த இந்துத்துவ கட்டமைப்பும் சேர்ந்து இஸ்லாமியர்கள் மீது ஒரு விதமான ஒடுக்குமுறையை கட்டவிழ்த்து விடுது. இல்லைப்பா இது தமிழ்நாடு தானே,
இங்கே நம்ம பெருசாக இந்து முஸ்லீம் வித்தியாசம் பார்க்கறது இல்லை தானே. அப்படின்னாலும் கூட நாம் அப்படி வெளிப்படையான மத கலவரங்களுக்கோ மத மோதல்களுக்கோ வித்திடலை அப்படின்னாலும் கூட நமக்குள்ள இயல்பாக ஒரு 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 ஒடுக்குமுறை ஈஸியாக அவங்கள திடீர்னு ஒருத்தன் தீவிரவாதின்னுட்டா ஈஸியாக அவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பான்டா அந்த பார்வை வந்து அவங்களுக்கு கொள்றதுக்கு இருக்குல்ல, அது தொடர்ந்து நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்குது. நாம் என்னதான் மதத்தின் அடிப்படையில் அவங்க மீது நேரடியான தாக்குதல்களையும் ஒடுக்குமுறையும் செயல்படுத்தலை அப்படின்னாலும் கூட நாம் ஏற்கனவே சாதி ரீதியிலான ஒடுக்குமுறைக்கு பழக்கப்பட்ட மனநிலையில் இருக்கிறதுனால அவங்கள அதே ஒடுக்குமுறை பார்வையோடு பார்க்குறதும், அல்லது இங்கே இருக்கிற தலித்து தான் இஸ்லாமியனாக இருப்பான் அப்படிங்கிற அந்த சாதிய பார்வையில் பார்க்குறதோ, இல்லை தலித்தெல்லாம் தான் கிறிஸ்தவனாக மாறி இருப்பான் அப்படின்னு அந்த சாதிய பார்வையில் பார்க்குறதோ அவங்கள மேலும் மேலும், அதாவது பிசிக்கலான வன்முறையை காட்டிலும் பார்வை ரீதியிலான வன்முறை அவங்கள மேலும் மேலும் ஒடுக்கிக்கிட்டு தான் இருக்குது. அதே போல் அரச பயங்கரவாதம், அரச ஒடுக்குமுறைங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அளவில்லாதது. அவங்கள இயல்பான அது வந்து மாரி செல்வராஜ் சொல்லியிருப்பார், நான் தான் அதிகமான ஒடுக்குமுறையை, அதாவது நான் தான்னா ஒடுக்கப்பட்ட சமூகம் தான், தலித் சமூகம் தான் அதிகமான ஒடுக்குமுறையை அனுபவிக்குதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்னோட இஸ்லாமிய சகோதரன் அனுபவிக்கிற வழியை பார்க்கும்போது என்னை காட்டிலும் மிக மிக ஒடுக்குமுறை உள்ளான நபராக அவன் இருக்கான், அந்த சமூகம் இருக்குது, அவனுக்கு நான் குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். அந்த அளவுக்கு இஸ்லாமியனாக வாழ்ந்தா தான் அவன் இங்கே எவ்வளோ ஒடுக்குமுறையை சந்திக்கிறான் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். அவனாக நம்ம வாழ்ந்து பார்க்கணும், அவனையாக நம்ம நினச்சி பார்க்கணும், அப்போ தான் முடியும். எப்படி ஒரு ஒடுக்குமுறையை ஒரு தலித்தாக நம்ம வாழ்ந்தால் தான் தலித்தோட அந்த வழி புரியும் அப்படிங்கிறோமோ, அதனை காட்டிலும் ஒரு இஸ்லாமியனாக வாழ்ந்தால் தான் இஸ்லாமியனோட வழி நமக்கு புரிய வரும். இப்படி ஊர் சேரியுமா நம்ம பிரிஞ்சு கிடக்கும். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சேரிக்கு கூட பிரச்சனை இல்லை, அவன் ஒடுக்கப்பட்டிருக்கான்னு தெரியும், அவன் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கான்னு தெரியும், அவன் சிறு வயதுலேருந்தே அரசியல்படுத்தப்படுறான். இன்னும் சொல்ல போனால் சேரிகளில் இருக்கிற 5 வயசு 6 வயசு குழந்தைங்க கிட்ட போய் கேட்டிங்கன்னா கூட அம்பேத்கர் புத்தகத்தையோ அம்பேத்கர் படத்தையோ காட்டிங்கன்னா கூட இவர் அம்பேத்கர் தாத்தான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க சின்ன வயசுலேருந்தே அறிவை கொண்டாடுற ஒரு சமூகமாக, அறிவை ஏற்றுக்கிற ஒரு சமூகமாக வளர்க்கப்படுறாங்க. ஆனால் இதே ஊருக்குள்ளே ஓபிசி சமூகத்துக்குள்ளே நீங்கள் போய் ஒரு அம்பேத்கர் யாருன்னு கேட்டால் அவன் 10 வயசு 15 வயசு ஆனவனாக இருந்தாலும் கூட அவனுக்கு யாருன்னு தெரியாது. தந்தை பெரியார் யாருன்னு கேட்டால் அவனுக்கு யாருன்னு தெரியாது. அதிகபட்ச அறிவு அவனுக்கு அந்த குழந்தைகளுக்கு, ஓபிசி சமூகத்தில் உள்ள குழந்தைகளுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, அம்பேத்கர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர், தந்தை பெரியார் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி வீரர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் ஓபிசி சமூகத்துக்குள்ள நம்ம ஒடுக்குமுறையை எதிர்த்து போராடின தலைவர்கள் மீதான பார்வையே அல்லது அவர்களை பற்றின புரிதலோ அறிவோ அவங்களுக்கு அவ்வளோதான் டீச் பண்ணப்பட்டிருக்கு. இதில் ஏதோ சாதிய தலைவர்களை அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட சமூகம், அதனால் தலித் மக்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கான சாதிக்கான தலைவராக சொல்லி கொடுத்துட்றாங்க அப்படின்லாம் கிடையாது. அவங்க அறிவை கொண்டாடுறாங்க. ஒடுக்குமுறை எதிர்த்து ஒரு தலைவன் போராடி இருக்கான், நம்மளை மாதிரியே ஒடுக்குமுறையை அனுபவித்து அந்த ஒடுக்குமுறையை எதிர்த்து ஒருத்தன் போராடி வந்திருக்கான், அவனை ரோல் மாடலாக எடுத்துக்கணும் அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அறிவு கொண்டாடாத ஒரு மூடர் கூடமாக ஓபிசியை சார்ந்த சமூகம் குழந்தைகளை வளர்த்தெடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அதே போல் ஒரு சாதியில் பிறப்பதினாலேயே வந்து அந்த சாதிக்கான தலைவராக யாரும் மாறிட முடியாது, யாராலையும் மாறிட முடியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நான் ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்தவன் அப்படிங்கிறதுனால அந்த சமூகத்தில் பிறந்ததுனாலேயே தோழர் தமிழரசன் வந்து எனக்கு தலைவராக மாறிடுவாரா அப்படின்னா கிடையாது. வழிகாட்டியாக மாறிடுவாரா புலவர் கலிய பெருமாள் அப்படின்னா முடியாது. எப்போ அவர் எனக்கான வழிகாட்டியாக, எனக்கான தலைவராக, எனக்கான முன்னோடியாக அவர் மாறுவார் அப்படின்னா, அவர் சிந்திச்ச, அவர் செயல்பட்ட அதே தமிழ் தேசிய சிந்தனையை நான் எடுத்துக்கிட்டேன், அந்த இலக்கில் நான் பயணிக்கிறேன் அப்படின்னா, தோழர் தமிழரசன் வந்து நான் எந்த சமூகத்தை சார்ந்தவனாக இருந்தாலும், அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும், அவர் எனக்கான தலைவராக, வழிகாட்டியாக, முன்னோடியாக மாறிடுவார். இல்லாட்டி யார் எந்த ஜாதியில் பிறந்தாலும் அந்த ஜாதியில் பிறந்ததுக்காகவே ஒரு தலைவரை உங்களால் கொடுக்க முடியாது. ஒருவேளை நான் ஜாதி வெறியனாக இருந்தால் அதே ஜாதி வெறியனான ராமதாஸ் வந்து எனக்கு ஒரு வேளை தலைவராக இருக்கலாம், அதே ஜாதி வெறியனான அன்புமணி வந்து எனக்கு ஒரு வேளை தலைவராக இருக்கலாம், அதே ஜாதி வெறியனான காடுவெட்டி குரு வந்து எனக்கு ஒரு வேளை தலைவராக இருக்கலாம். நான் அந்த வெறி பிடிச்ச மனநிலையில் இருக்கிறதுனால நான் ஏற்றுக்கலாம். என்னோட சமூகமாக இல்லாமல் கூட போட்டோம். நீங்கள் வேணா பாருங்கள், எந்த ஜாதி வெறியனும் காடுவெட்டி குருவை வந்து பெருசாக மறுத்து பேச மாட்டோம், ராமதாஸை பெருசாக மறுத்து பேச மாட்டோம். அவரு அவங்களுக்கு லீடர்ப்பா, அது நம்ம போய் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது, எங்களுக்கு எங்கள் தலைவர் இந்த ஜாதி தலைவர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜாதியில் ஒரு ஜாதி வெறியனை தலைவனாக தேர்ந்தெடுத்து வச்சுப்பான், அவ்வளோதான். இந்த சாதிக்கும் வந்து ஒரு சாதியில் அவர்கள் பிறப்பதினாலேயே அவங்களுக்கு ஒரு தலைவர் வந்து பிறப்பால் கிடைக்க மாட்டாங்க.
நீங்கள் எந்த தத்துவத்தை எதை ஏற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க? அறிவை கொண்டாட போகிறீங்களா, இல்லை அறிவு கட்ட மூடத்தனமான ஜாதி வெறியை கொண்டாட போகிறீங்களாங்கிறதுல தான் உங்களுக்கான தலைவர்கள் வந்து முடிவாவாங்க. யாருக்கும் பிறப்பினால் தலைவர்கள் வந்து பிறப்பினால் ஒரு குணம் வராதோ அதுபோல் பிறப்பினால் ஒரு தலைவன் வந்து யாருக்கும் வந்து கிடைக்க மாட்டாங்க. தந்தை பெரியார் தமிழினத்தின் தலைவர் அப்படின்னாக்கா, நான் தமிழனாக பிறந்ததுனாலே தந்தை பெரியார் எனக்கு தலைவனாக ஆக மாட்டார். நான் அந்த திராவிட சித்தாந்தத்தில் சமூக நீதி பார்வையில் ஒடுக்குமுறைக்கு எதிராக சிந்திக்கும் போது தந்தை பெரியார் வந்து எனக்கு வந்து தலைவராகிடுவார். பாலியல் சுரண்டலுக்கு எதிராக நான் செயல்படும் போது சிந்திக்கும் போது, பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிராக நான் சிந்திக்கும் போது தந்தை பெரியார் வந்து எனக்கு தலைவராக மாறிடுவார். பொறுக்கி சீமான், இனதுரோகி சீமான், ஏ பொண்டாட்டி நான் கெட்டவன் இல்லடி கேடு கெட்டவன் அப்படின்னு டயலாக் பேசிட்டு அந்த பொண்ணை கருக்கலைப்பு செஞ்சுட்டு இப்போ அந்த பொண்ணையே ஒரு பாலியல் குற்றவாளின்னு சொல்கிற பொறுக்கி பைய சீமான் மாதிரியான நபர்களுக்கு எப்படி தந்தை பெரியார் வந்து தலைவராவார்? அப்பேற்பட்ட கேடுகட்ட பொம்பளை பொறுக்கி கீழே நிற்க வச்சுக்கிட்டே தந்தை பெரியாரை இழிவாக பேசுது அந்த மூடர் கூடும். அதுவும் இஸ்லாமிய அடையாளத்தோட ஒரு பொம்பளை பொறிக்கு கீழே உட்காந்துக்கிட்டு கை தட்டிக்கிட்டு இருக்கான். அவனை கீழே வச்சுக்கிட்டு பெரியாரை நமக்கு இழிவு பேசுகிறோமே அப்படிங்கிற குறைஞ்சபட்ச அறிவு கூட இல்லாத கேடுகட்ட மூடர் கூட்டம் தான், கேடுகட்ட ஜாம்பி கூட்டம் தான் அது. ஒரு பொம்பளை பொறிக்கை வச்சுக்கிட்டு நீ எப்படி வேறு யாரையாவது நீ இழிவுபடுத்த முடியும்? நீ முதல்ல இழிவுபடுத்தணும்னா அந்த பொம்பளை பொறிக்கை சீமானை தான் நீ இழிவுபடுத்தணும். அவனை பேசிட்டு நீ மற்றதுக்கு வா. சரி, நம்ம டாபிக் மாறி போகிறோம். இப்போ விஷயத்துக்கு வரும். இப்படி சேரிகளும் இஸ்லாமியர் சிறுபான்மையர் வாழ்கிற குடியிருப்புகளும் வந்து சமூகத்தால் நாம் ஒதுக்கி வச்சுருக்கோம், இல்லை அவங்க ஒடுக்குமுறையினால் ஒதுங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்காவது தாங்க ஒடுக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது புரியும். ஆனால் ஓபிசி சமூகத்துக்கோ ஊரில் வாழ்கிறேன்னு சொல்லிக்கிற சமூகத்துக்கு அக்ரகாரத்தில் வாழ்கிறவன் நம்மளை ஒதுக்கி வச்சுருக்காங்கிறதே உனக்கு புரியலையே. நீ இன்னமும் சேரியை ஒதுக்கி வச்சுருக்கேன், நீ ஆதிக்கம் பண்ணுற அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் அக்ரகாரத்தில் இருக்கிறவன் உன்னை ஊராக ஒதுக்கி வச்சுருக்கான். அவனும் நீ சேரியை என்ன பார்வையில் பார்க்குறியோ அதே போல் தான் அக்ரகாரத்தில் உட்காந்து இருக்கணும் பார்க்குறான். சேரியாவது ஏதோ ஒடுக்குமுறையினால் பிரிந்து கிடக்குது, இல்லை சனாதானத்தை எதிர்த்தவங்க, இந்துத்துவ கொள்கையை எதிர்த்தவங்க, வர்ணாசிரமத்தை ஏற்றுக்காதவங்க சேரியாக ஒதுக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இங்கே அக்ரகாரமாக ஒருத்தன் ஒதுங்கி நிற்கிறான். ஒதுக்கப்பட்டிருக்காங்க, அக்ரகாரமாக ஒருத்தன் ஒதுங்கி நிற்கிறான். ஏன்னு கேட்கல, உன்னை நீ சேரியை என்ன பார்வையில் பார்க்குறியோ அதே பார்வையில் அக்ரகாரத்துலேருந்து ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கான். அது உனக்கு ஏன் தோணலை? ஏன் அப்படிங்கிற கேள்வியில் ஏன் உனக்கு தோணலை? உன்னை ஒரு சமூகம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு, இன்னொருத்தன் ஒதுங்கி நிற்கிறான். உன்னை வந்து அவனோட எந்த சுப துக்க நிகழ்வுகளுக்கும் அவன் அழைக்க மாட்டேங்கிறான். அவனோட எந்த நிகழ்ச்சிக்கும் நீ போய் பங்கேற்க முடியாது. ஆனால் உன்னோட எல்லா நிகழ்ச்சிக்கும் காசு வாங்கிட்டு வந்து அவன் பங்கேற்கிறான். நீ காசு கொடுத்து அவனை கூப்பிடுற, எதுவுமே அவன் இல்லாமல் நீ நிகழ்த்த மாட்டேங்கிற. எந்த குறைந்தபட்ச புரிதல் இருக்குமா? உன் கூட எவ்வளவு நல்லா பழகிற பார்ப்பனர்களாக இருந்தாலும் கூட உன்னை அவன் வீட்டு எந்த நல்ல காரியங்களுக்கும் கெட்ட காரியங்களுக்கும் எதுக்குமே அழைப்பு விடுக்க மாட்டான். நீ ஒரு பார்வையாளனாக இருக்கிறத கூட அவன் விரும்பலை. அவனை போய் காசு கொடுத்து நம்ம எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் கூப்பிட்றோமே அப்படிங்கிற எந்த குறைந்தபட்ச ஒரு புத்தியாவது இருக்கா நமக்கு? இன்னொரு பக்கம் மார்வாடி பனியா கும்பல், சேட்டு கும்பல், அவன் முதலாளித்துவ கும்பலாக இருக்கான். அக்ரகாரம் தனியாக இருக்குது, மார்வாடி பனியா கும்பல் தனியாக ரிசர்வ்டாக வாழ்கிறான். இவன் ரெண்டு பேருமே ஓபிசிக்களை எஸ்சி/எஸ்டியை கூப்பிடல, சிறுபான்மையினரை கூப்பிடலன்னு விடு. அந்த கதைக்கு அப்புறம் போவோம். அக்ரகாரத்தில் இருக்கிறவனும் சரி, மார்வாடி பனியா கும்பல் நம்மகிட்டே தொழில் பண்ணி கொள்ளையடித்து கொளுத்து போய் சுற்றுறவனும் சரி, ரெண்டு பேருமே உங்களோட எவ்வளவு பழகினாலும், எவ்வளவு மாம மச்சான்னு சொன்னாலும், என்ன க்ளோஸாக பழகினாலும் அவன் வீட்டு எந்த நல்ல காரியங்களுக்கும் கெட்ட காரியங்களுக்கும் உனக்கு அழைப்பு விடுக்க மாட்டானே, உன்னை எதுக்குமே சேர்க்க மாட்டானே. ஏன்? அவன் எப்படி ஒதுங்கி நிற்கிறான்? ஒரு புறம் ஒதுக்க வைக்கப்பட்டிருக்காங்க, இன்னொரு புறம் ஒதுங்கி நிற்கிறான். நடுவில் முட்டா பசங்க மாதிரி நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். நமக்கு கீழே எவனோ இருக்கான்பா, நான் ஒதுக்கி வச்சுருக்கேன், நான் ஆண்ட பரம்பரை, இவன் ஏன் ஒதுங்கி நிற்கிறான், இவன் நம்மளை சேரியாக பார்க்குறாங்கிற எந்த புத்தியாவது நமக்கு இருக்கா? இந்த மாதிரியான சமூகம் வந்து ஊர்கள் வந்து 4-5 பிரிஞ்சு கிடக்கிறதுனால ஒரு புறம் வந்து ஒருத்தன் ஒடுக்குமுறையை செலுத்திக்கிட்டே இருக்கான், இன்னொரு புறம் வந்து சேரியில் இருக்கிறவன் ஒடுக்குமுறையை ஏற்றுக்கிட்டே இருக்கான், இன்னொரு புறம் உளவியலாக தனித்து இருக்கிறவங்களோட ஒதுங்கி இருக்கிறவனை நம்ம புரிஞ்சிக்க முடியாமல் போகிறது ஒரு புறம் இருக்குது. ஒதுக்கி வைக்கப்பட்டவனோட வழியும் புரிஞ்சிக்க முடியாமே ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் உளவியலாக எல்லாரும் சேர்ந்து வாழ்கிற மாதிரியே இருந்தாலும் தனித்தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். தனித்தனியாக வாழ்கிற நம்மக்கிட்ட யாருக்கு என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுலே பெரிய சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த திரைப்படம் வந்து காட்டியிருக்கு. ஏன் நான் வந்து நம்ம அரசியல் பதிவு மாதிரி இதை பேசணும்,
படத்தில் உள்ளதெல்லாம் டீகோட் பண்ணலை, 2 விஷயத்தை மட்டும் சொல்லி நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா அதில் என்னால் எதையுமே சொல்ல முடியாது. படத்தை எதை சொன்னாலுமே ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன கருத்து சொன்னாலுமே அந்த படத்தை வந்து நான் உங்ககிட்ட பேசி கெடுத்துடுற மாதிரி இருக்கும். ரொம்ப அற்புதமான அனுபவம், மிக மிக அற்புதமான அனுபவம். ரொம்ப சாதாரண ஒரு கதை மாதிரியே தெரியுது. ரொம்ப சின்ன படம் மாதிரியே நமக்கு அது அது இன்னும் இவ்வளோ குறுகிய நேரத்தில் ஏதோ சிம்பிளாக ஒரு படம் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கே அப்படிங்கிற உணர்வை சினிமாவை இந்த காட்சிக்கு அப்புறம் என்ன இது தானப்பா வரும் அப்படின்னு நினச்சி பார்க்கணுமா, இல்லை அந்த காட்சிக்குள்ளேயே ஒன்றி போய் பார்க்கணுமா அப்படின்னு நம்ம என்ன விலகி இருந்தாலும் கூட நம்மளை உள்ளே இழுத்து போட்டு அதுக்குள்ளே இந்த திரைக்கதை வந்து வாழ வைக்குது. அவ்வளவு அற்புதமான ஒரு படைப்பாக, தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு படைப்பாக இந்த படம் இருக்குது. வாய்ப்புள்ளவங்க அனைவரும் வந்து இந்த படத்தை தவற விடாமல் நீங்கள் ஓடிடியில் பார்க்குறீங்க, சினிமாவில் தேட்டரில் பார்க்குறீங்க, ஏதோ ஒரு வழியில் தவற விடாமல் பார்த்துருங்க. மிக அற்புதமான உணர்வையும் அனுபவத்தையும் இந்த படம் கடத்துதுங்கிறதுல சந்தேகமே இல்லை. நன்றி.